அண்ணா அதுக்கு அண்ணாமலை சீட்டு கேட்டா தானே கொடுப்பாங்க அண்ணா. அதான் உங்களை கிளாரிஃபை பண்றேன். அது பாயிண்ட் இல்லைண்ணே. தொண்டர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல ஒன்றாக இருக்கின்றோம். அதுல எது இல்லை. நான் முன்னாடி இருந்து லீடிங் த கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன். எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. நான் ஸ்பெசிபிக்கா சொன்னதுங்கன்னா அண்ணன் மூத்த பத்திரிகை அண்ணனுக்கே தெரியும். செந்தில் பாலாஜி அவருடைய இந்த அட்டூழியத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமாங்கிற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். நீங்களே சைலண்டா திமுக காரங்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஏத்துக்குவாங்கண்ணா? எப்படி ஏத்துக்குவாங்க? எல்லாம் வெளியிருந்து கொண்டு வந்து அண்டா குண்டா வெளியிருந்து எல்லாமே வெளியிருந்து குஜராத்ல இருந்து மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து சாரி இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாமே வெளியிருந்து. அப்ப கோயம்புத்தூர்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கணும்? கோயம்புத்தூர் மக்களுக்கு எதுக்கு அவங்க அரசியல் பண்ணணும்? அதனால் தெளிவாக இருக்கின்றோம். களம் முற்றிலும் மாறிவிட்டது. கோயம்புத்தூர் அன்னைக்கு அண்ணன் செந்தில் வேலுமணி அண்ணன் சொன்ன மாதிரி 10க்கு 10 என்பது இன்னைக்கு 11க்கு 11. அவினாஷி சேர்த்திக்குவோம் முருகன்ஜி நிற்கிறனால 11-11ஐயும் நாங்கள் ஜெயிப்போம் என்பது செந்தில் வேலுமணி அண்ணன் காலையில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு சொன்னாங்க. கொங்கு பகுதி முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஜெயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்கு கடுமையாக உழைப்பு. அண்ணே சத்தமா ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. அண்ணா அதான் நான் சொல்றேங்கண்ணா. அதாவது அந்த எப்பவுமே இந்த கிரீக் பிலாசபி படிச்சிங்கன்னாங்கன்னா ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டை பிடிப்பான், அப்ப தப்பிச்சுக்குவான். தூரமா இருக்கிற நாட்டை பிடிக்க போகும்போது உள்நாட்டை விட்டுருவான். இதான் கதை. என்னை கரூரும் போய் கோயம்புத்தூர்ல எதுவும் இல்லாம உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாம ஒரு மனிதர் இருக்கத்தான் போறார். நீங்க 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கரூர் முற்றிலும் இன்னைக்கு திமுக கையில் இருந்தாலும் 4 தொகுதியும் போய் என்னை கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு எந்த தொகுதியும் கிடைக்காத ஒரு நிலைமை வரும்போது, அது பேராசை. இது பேராசை. கரூர் 4 வேணும், கோயம்புத்தூர் 10 வேணும். செந்தில் பாலாஜி அனுப்பு. செந்தில் பாலாஜி கடவுளாங்கண்ணா. அதனால கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக தரமான ஒரு வேட்பாளர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நடந்து வீதி வீதியாக வீடு வீடாக போகக்கூடிய ஒரு வேட்பாளர். அவருக்கு எங்கிட்ட பிடிச்சதே நடந்து போற ஆளுங்கண்ணா, வண்டியை யூஸ் பண்றது இல்லை. அதனால அம்மன் அர்ஜுன் அவர்கள் அங்க ஃபைட் பண்றாரு, கம்பீட் பண்றாருலாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. அம்மன் அர்ஜுன் அவர்களுடைய வேகமான வேலையை பார்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கு பிடிக்காம வெளியே. கரூர்ல பாருங்க, சரி அண்ணனுக்கு நான் உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளர் யாருங்கண்ணா? கரூர்ல செந்தில் பாலாஜியினுடைய மாற்று வேட்பாளர் அவருடைய சொந்த தம்பி அசோக். இன்னைக்கு அசோக் சைலண்டா நாமினேஷன் ஃபார்மையும் கொடுத்துட்டு இடி 1.5 வருஷமா தேடிச்சு. தமிழ்நாடு போலீஸ் 1.5 வருஷமா கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி வச்சிருந்தாங்க. அவர் வெளியே உள்ள அந்த அடக்கோழி பார்த்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கு அப்புறம் கோழி அமுத்தி வைக்கிற மாதிரி எங்கேயோ பதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெயில் கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் திரு அசோக் கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனா எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் நீங்க சொன்னாரானா? அதனால எனக்கு நாளை நான் கரூரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அபிஷியல் டிஎம்கே கேண்டிடேட்னுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னே ஒரு ஃபால்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து நிராகரிக்கப்பட வச்சுட்டு வேற வழி இல்லை, டம்மி வேட்பாளர் அசோக் தான், அவரு தான் உதயசூரியன்ல போட்டிடுவாருங்கிற டிராமாவும் கரூர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சின்னாபின்னமாய் ஜனநாயகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முதலமைச்சரும் உடந்தையா இருக்கிறாங்க. ஏன் டம்மி வேட்பாளர் கரூர்ல ஆளே கிடைக்கலையாங்கண்ணா? டம்மி வேட்பாளர் போடணும் அப்படின்னா கரூர்ல ஆளே இல்லையா? இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்காக்கு டம்மி வேட்பாளர் போட்டிருக்கோம். யாருங்கண்ணா? கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் அங்க இருக்கிறார். அங்கேயும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் டம்மி வேட்பாளர். கோவை தெற்குல கரூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 18 பேர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா இது ஜனநாயகமா இல்லது ஊழல்வாதிகள் நடத்தக்கூடிய கூடாரமா நீங்க கேட்பீங்கல்ல? கனிமொழி அக்காவே சீட்டு கிடைக்கலன்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சர்ச் ஃபாதர் எழுதுறாரு லெட்டர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தா தான் உண்மையான சமூக நீதி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாரா இல்லை. என்ன பெண்ணியம் பேசுறாங்கன்னா அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நான் வந்து எம்பி வேண்டாம் எம்எல்ஏ நிக்கிறேன்னு. அதே அவங்க பண்ணல. இவங்க என்ன பேசுறாங்க? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் காம்படிஷனா வந்துருவாங்க. திருமாவளவன் அவர்கள் அவர் எம்பியா இருக்கக்கூடிய அவரு போய் நாமினேஷன் ஃபார்மை தூக்கிட்டு போறாரு காட்டுமன்னார் கோவிலுக்கு. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்பு மனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னாங்கன்னா புதுச்சேரியில மொத்தம் 30 இடங்கண்ணா. 16 இடத்துல காங்கிரஸ் நிக்குது, 14 இடத்துல கூட்டணி கட்சி நிக்குது. அவர்களுக்குள்ள கூட்டணி உடன்படிக்கை எட்டாத காரணத்தினால திருமாவளவன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போட்டி போடுறார். 3 இடத்துலயும் பானை சிம்பிள் கொடுத்தாச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போடுது. காங்கிரஸ் 6 இடத்துல போட்டி போடுறாங்க.
நேத்து திருமாவளவன் புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு. அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனா திருமாவளவன் புதுச்சேரியில 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில திருமாவளவன் அவங்க இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய சமூக நீதி. ஏன்னா இங்க மேடம் இருக்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்ப என்னுடைய குரல் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப இவர் என்ன எதிர்பார்த்தாரு, டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆயிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தா ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம் ஐடியா பண்ணார். இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க, நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க, அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தினுடைய பெருமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். SC/ST சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தலைவருக்கு நடந்த அநியாயம் இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது எங்களுடைய கருத்து. அண்ணா கோயம்புத்தூர்ல பட்டி போட முடியாதுங்கண்ணா, ஏன்னா சவுத்துல இடம் இல்லை. அதை கரூர் திமுக காரங்க வந்து பார்த்தாங்க, பட்டி போடுறக்கு இடம் இருக்குமான்னு ஒரு 4 நாள் ரெக்கி பண்ணாங்கன்னா, ஆனா சவுத்துல பட்டி போடுறதுக்கு இடம் இல்லாதனால அதை கைவிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் அந்த சவுத் ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஏரியாங்கண்ணா, நிறைய வீடுகள் பக்கத்தில் இருக்கு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பார்த்தேன் அரவக்குறிச்சியினுடைய வேட்பாளர், அதிமுகவுடைய வேட்பாளர் அண்ணன் அவங்க செல்வகுமார் அவர்கள் நேற்று பட்டி போட்ட இடத்துல வெளியே நின்று பேசிட்டு இருந்தார். தென்னிலை பக்கத்தில் இடத்துல பட்டி போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க, அங்கேயே போய் வண்டி நிறுத்தி அந்த வேட்பாளர் செல்வகுமார் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணாங்க, ஆனா கோயம்புத்தூர்ல பட்டி போடுவதற்கு இடம் இல்லாதனால அதை விட்டுருக்காங்க. நாங்கள் அந்த இடியினுடைய பிரஸ் நோட், இன்கம் டாக்ஸ் பிரஸ் நோட்டுக்கு வெயிட் பண்றோம்னா, இன்கம் டாக்ஸ் அவங்க எல்லாம் முடிச்சிட்டு பிரஸ் நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதிகாரப்பூர்வமாக. அது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியுங்கன்னா, அவர்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கா, இது பண பரிவர்த்தனை சம்பந்தமாகவா, தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு அந்த பிரஸ் நோட் வந்த பிறகு உங்ககிட்ட பேசுறோம். அண்ணா அது ரொம்ப கஷ்டம் தானே. நேற்று பிரச்சாரத்தில் கூட அண்ணே சொன்னார், அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேனே 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தே பிடிச்சி கொண்டே உட்கார வச்சுட்டாங்கண்ணே. அதனால தேர்தல் ஆணையம் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் வேலை பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் மட்டும் கம்பீரமா வர்றாங்க தேர்தல் ஆணையம். உண்மையால எத்தனையோ அரசியல் கட்சிகள் இலவசத்தை கொடுக்குறாங்க, எந்த இலவசத்தை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் எவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அவங்க எல்லாத்தையும் போய் பிடிக்கணும். ஆனா அப்பாவி பொதுமக்கள் மாட்டுறாங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்தில் நாமளும் கேர்ஃபுல்லா தாங்க இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்களா, பணமரத்து கீழே உட்கார்ந்தா கூட கல்லு குடிக்கணும்னு நினைச்சுக்குவாங்களாமா. பணமரத்து கீழே உட்கார்ந்தா கூட நாம் பணமரத்துக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது. அதனால தேர்தல் நேரத்தில் பொறுப்புணர்வோடு பணம் எடுத்துட்டு போனா கூட தயவு செஞ்சு கொஞ்சம் குறைவா எடுத்துட்டு போங்க, கரெக்டா டாக்குமெண்டோட எடுத்துட்டு போங்க. பொதுமக்களுக்கு நிறைய இடத்துல தொந்தரவு ஆகுது, இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் அதை கருத்துல கொண்டு